அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பு தோழி ஜெயஸ்ரீ. தமிழக அரசு வழங்கிக் கொண்டிருக்கும் சிறுவாணி இலக்கிய திருவிழா 2024 மாணவர்களுக்கான பேச்சரங்கமாக நீர் மேலாண்மை, வெறும் நீர் மேலாண்மை அல்ல, தமிழரின் நீர் மேலாண்மை என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் இங்கே மாணவர்கள் 4 பேர் உரையாற்ற இருக்கிறார்கள். அதனை எடுத்து ஆள்வதற்காகவும் உங்களோடு பயணிப்பதற்காகவும் நானும் இங்கே இணைந்திருக்கிறேன். முதற்கண் இந்த வாய்ப்பினை நல்கிய சிறுவாணி இலக்கிய திருவிழா ஒருங்கிணைப்பு குழுவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி நிகழ்வுக்கு நாம் செல்வதற்கு முன்னால் அந்த ஐயத்தை தீர்ப்பதாக, அதற்கு ஒரு தீர்வாக இன்று மாணவர்கள் பேசுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நிகழ்வினை இப்போது துவங்கலாம் என்று எண்ணுகிறேன். சிறுவாணி இலக்கிய திருவிழா 2024 மாணவர்களின் பேச்சரங்கம், அவர்களுக்கான நேரம் இதோ துவங்குகிறது. தமிழரின் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் மாணவர்கள் பேச இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குமான கொடுக்கப்படக்கூடிய நேரம் 7 நிமிடங்கள். அந்த வரை ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கக்கூடிய நேரம் இல்லையா, 5 நிமிடமா? சரி, 5 நிமிடம் என்று வைத்துக் கொள்வோம். 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய கருத்துக்களை தலைப்பையொட்டி கொடுக்குமாறு வாழ்த்துக்களோடு வரவேற்கிறேன். முதலாவதாக பேச இருக்கும் மாணவர் ரவிவர்மா, முதலாம் ஆண்டு இளநிலை அறிவியல் கணினி, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி. வருக. தமிழோடு நீரை அள்ளித்த பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நூலகத்துறையை சேர்ந்தவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, நடுவரவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே. சிறுவாணி இலக்கிய திருவிழாவில் அனைவரும் மார்தட்டி செல்வோம். நான் ஒரு மரமாக வைத்திருக்கின்றேன். அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி தினமும் சாக பரிமாற்றி வந்திருக்கின்றேன். எங்கள் வீட்டில் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைத்திருக்கின்றேன் என்று அனைவரும் மார்தட்டி சொல்லும் அளவிற்கு நாம் வளர வேண்டும். 2ஆம் ஆண்டு இளநிலை அறிவியல் விலங்கியல் பூசாக்கோ கிருஷ்ணமாள் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார். வருக. நீரை போல் தமிழை தருக. பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த ஒற்றை மொழியான அன்னை தமிழின் பாதம் தொட்டு வணங்கி எனது உரையினை துவங்குகிறேன். தமிழரின் நீர் மேலாண்மை, இதுவே எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு. ஆழி, அகழி, உறைக்கிணறு, கேணி, ஏரி, குளம் என பல்வேறு நீர் இன்னும் கொடுத்தால் இன்று இரவு, நாளை, இன்னும் 1 வாரம் 1 மாதம் கூட பேசுவார் என்ற மொழி வளமும் அந்த ஆதங்கமும் தமிழரின் நீர் மேலாண்மை குறித்த ஒரு நல்ல சமூக பார்வை கொண்ட ஒரு மாணவியாக எனக்கு தெரிகிறார். வாழ்த்துக்கள். நேரம் போதவில்லை உங்களுக்கு. வாழ்க்கை நிறைய நேரங்களை நிச்சயமாக உங்களுக்கு வழங்கும். இப்படியான அற்புதமான மொழி ஆளுமையும் நல்ல ஒரு தீர்க்கமான தொலைநோக்கு பார்வையும் அமைய பெற்ற மாணவிக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, நண்பர்களே, காரென்று பெயர் படைத்தாய் ககனத்தூறும் போது, காரென்று பெயர் படைத்தாய் ககனத்து ஊறும் போது, நீரென்று பெயர் படைத்தாய் நீநிலத்தில் வந்தற்பின், மோரென்று பெயர் படைத்தாய் மென் ஆய்ச்சியர்கை பட்டவுடன் முப்பேரும் பெற்றாயே என்றாராம். அதாவது நண்பர்களே, அந்த பெண் கொடுத்த மோரில் நிறைய நீர் இருக்கிறது, மோரே இல்லை அங்கே. இதைத்தான் காலமேகம் அங்கதமாக கூறியிருக்கிறார். இது எல்லாமே நீர்தான், ஒரே நீர்தான், வேறு வேறு பெயர் படுகிறது. காரென்று பெயர் படைத்தாய், மேகத்தில் இருக்கும்போது நீர் என்று அங்கிருந்து வரும்பொழுது உனக்கு பெயர் வருகிறது. வாரென்று மென் ஆய்ச்சியர் கை பட்டவுடன் மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே என்று நீரை புகழ்ந்து பாடுவது போல் ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியை அழகுற சேர்த்து, நீ கொடுத்தது மோரல்ல அம்மா, வெறும் நீர்தான் என்பதாக இந்த மென் ஆய்ச்சியர் என்று அந்த பெண்மணியை சற்றே அவளது அழகியலை வசியப்படுத்துவதாகவும் கூறியிருக்கிறார். என்ன ஒரு தமிழின் சுவை, என்ன ஒரு நீரின்
பயன்பாடு வாழ்வியலோடு இணைந்த ஒரு தன்மையை இந்த அங்கதச் சுவையோடு நாம் அறிகிறோம் இல்லையா? மென் ஆய்ச்சியற்கை பட்டவுடன் மோர் என்று பெயர் வந்து விட்டதாம். அவள் எதுவுமே செய்யவில்லை என்பதை நேரடியாக கூறாமல் இப்படி அருமையாக வஞ்ச புகழ்ச்சி அணியாக கூறியதில் நீர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று கூட நமக்கு புரிகிறது இல்லையா? பழந்தமிழ் இலக்கியங்களை வாசிப்பதோடு வாழ்வியலோடு கலக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பலவற்றை கூறி சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள். தொடர்ந்து நேரமின்மை காரணமாக அடுத்த நபரை அழைத்து விடுவோம். சிறுவாணி இலக்கிய திருவிழா 2024 தமிழரின் நீர் மேலாண்மை குறித்து அடுத்ததாக நம்முன் உரையாற்ற கவிநிலவன் மு அவர்களை அழைக்கிறேன். 2ஆம் ஆண்டு தமிழ் பயின்று கொண்டிருக்கிறார். பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியில் இருந்து இந்த மாணவர் இதோ நீரை போல் தமிழை பொழிவாராக. ஒருவன் பேசுகிறான் என்றாகிவிட்டால் அவன் முன்னால் உள்ள கூட்டத்தில் உள்ள பாலினம், செல்வம், கல்வி, பதவி, உயர்வு, தாழ்வு போன்ற எல்லா பேதங்களும் அகன்று பேசுபவன் கேட்பவர்கள் என்கின்ற உறவு மட்டுமே நிலைக்கிறது. எனவே கேட்பவர்களாகி உங்களுக்கு பேசுபவனான என் வாழ்த்துக்கள். உலகத்தை பற்றி கூற வருகின்ற தொல்காப்பியர் நிலம், தீ, நீர்வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்பதாக கூறுகிறார். இந்த 5 பூதங்களினுடைய மயக்கம்தான் உலகமாக பரிணமித்திருக்கிறது என்பதாக தொல்காப்பியர் கூறுகிறார். வள்ளுவனார் இதை பற்றி கூறுகின்ற பொழுது எது இன்றியமையாதது என்ற கேள்விக்கு நீர் இன்றி அமையாது உலகு என்று கூறுகிறார். எல்லோரும் இந்த வரியை கூறினோம். ஆனால் 2வது வரிதான் மிக முக்கியமானது. யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு என்பதாக வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கம் எப்படி வரும்? மக்களிடத்திலே ஒழுக்கம் எந்த நேரத்தில் வரும் என்றால், எப்பொழுது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறதோ அப்பொழுது எல்லோரிடமும் ஒழுக்கம் நிலைக்கும். எல்லோரும் கூறினார்கள் 3வது உலகப்போர் என்று ஒன்று வந்தால் நீருக்காக வரும் என்று. வள்ளுவர் அன்றே கூறிவிட்டார், நீர் இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒழுக்கம் கெட்டுவிடும் என்று. அப்படி என்றால் நீரை எப்படி மேலாண்மை செய்வது? நீரை எப்படியெல்லாம் நாம் மேலாண்மை செய்திருக்கிறோம். புறநானூற்றிலே ஒரு புலவர் இப்படியாக பாடுகிறார்: நிலம் நெறி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று கூறுகிறார். எந்தெந்த இடத்திலெல்லாம் நிலமானது மடிந்து குழியாக இருக்கிறதோ அங்கே தேங்குகின்ற நீரையெல்லாம் எவன் சேமிக்கிறானோ அவன் இந்த உலகத்திலே நீடித்து வாழ்கின்ற மன்னனாக இருப்பான் என்பதாக அந்த புலவர் கூறுகிறார். மேலும் மன்னவர்களுக்கு சங்க இலக்கியத்தில் அடைமொழி கொடுப்பதென்பது அறத்தின் வழிபட்டதாக இருக்கும் என்பதை நாம் காண்கிறோம். ஒரு மன்னன் அறம் பிழைத்தான் என்றால் அதுதான் அவனுக்கு காலந்தோறும் அடைமொழி. எவன் ஒருவன் அறம் செய்கிறானோ அதுதான் அவனுக்கு காலந்தோறும் அடைமொழி. உதாரணமாக பெண் கொலை என்பது அறமின்மை. அதை ஒருவன் செய்தான், பெண் கொலை புரிந்த நன்னன் என்றுதான் அவன் காலம் முழுவதும் பெயர் பெறுகிறான். அப்படியாக என்றால் ஒரு மன்னனை குறித்து ஒரு புலவர் பாடுகிறார், மழை பிணித்து ஆண்ட மன்னன் என்று கூறுகிறார். மழை பிணித்து என்றால் மழையினுடைய எல்லா விதமான வளங்களையும் தெரிந்து அதனை செறிவர புரிந்து ஆண்ட மன்னவனாக அவன் இருக்கிறான் என்று கூறுகிறார். சிலப்பதிகாரத்தில் காவிரியினுடைய சிலப்பை பற்றி இளங்கோ கூறுகிறார். வாழி அவன்றன் வளநாடு மகாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாதொழுகல் கயல் கண்ணாய் ஆழி ஆழ்வான் பகல் வெய்யோன் அருளே வாழி காவேரி என்று கூறுகிறார். அதற்கு முன்னால் பாடலில் கூறுகிறார், காவிரியானது இந்த நிலையில் இருப்பதென்பது சோழ மன்னனுடைய ஆட்சி கரங்கள் இருக்கின்ற வன்மையினால் தான் என்று கூறுகிறார். அப்படி என்றால் நீரை பெருக்குதல் என்பது நீரை வளப்படுத்துதலும் பாதுகாத்தலும் என்பது ஒரு மன்னவனினுடைய தலையாய கடமையாகிறது. எப்படி ஒரு மன்னவன் வரி விதிக்க வேண்டுமோ, எப்படி ஒரு மன்னவன் ஆட்சி செய்ய வேண்டுமோ, எப்படி ஒரு மன்னவன் தன்னுடைய வெண்கொற்ற குடையிலே எல்லா மக்களையும் சேர்த்து அவர்களை ஒரு தாயை போல் பாவித்து வாழ்விக்க வேண்டுமோ, அதே போல் இந்த நிலத்தில் நம்மை நாடி நம்மை வாழ வைக்க வருகின்ற நீரையும் அவன் காக்க வேண்டும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கல்லணை கட்டிய கரிகால சோழனை புகழ்ந்து கொண்டிருப்போம்? இன்னும் மன்னவர்கள் வரட்டும், அணைகள் கட்டட்டும், அவர்களை புகழ்வதற்கு காலம் வாய்ப்பளிக்கட்டும். நன்றி, வணக்கம். நதியும் நீரும் பெண்ணும் தமிழோடு தான் இணைந்திருக்கிறது. தவிர்க்க முடியாதவைகளாக ஒரு ஆண்மகனுக்கு, ஒரு தமிழனுக்கு பெண்ணும் நீரும் வலியுறுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? 90கள் என்று எடுத்துக்கொண்டோமானால் தண்ணி கோடம் எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது. அவள் சாதாரணமாக நடந்து வந்தால் அவன் மனம் தவிப்பதில்லை. தண்ணி குடம் எடுத்து வந்தால் தான் தவிக்கிறது என்றால்
வாழ்வியலோடு எப்படி தண்ணீர் கலந்திருக்கிறது, நீர் கலந்திருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை அன்று முதல் இன்று வரை எடுத்து பார்க்கும் பொழுது தோன்றுகிறது. சமகால இலக்கியமாக பார்த்தோம் என்றால் அங்கேயும் நம் நீர்வழி படுவும் என்ற புறநானூறு காலத்தில் கூறப்பட்ட அதே தலைப்பை வைத்து தேவி பாரதி அவர்கள் சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார் என்று அறிகிறோம். நீர் என்பது கேள்விக்குறியாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியது போல் அன்றாட வாழ்வியல் முறையில் ஒரு மனிதன் சராசரியாக எத்துணை அளவு கொள்ளளவு நீரை பருக வேண்டும், எத்துணை அளவு நீரை குளியலுக்கு பயன்படுத்த வேண்டும், கழிவறைக்கு பயன்படுத்த வேண்டும், வீட்டிலேயே ஒரு சிறு காய்கறி தோட்டம் அமைத்து அதற்கு நீர்ப்பாசனம் செய்வதென்றால் எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் மேலாண்மை, மழைநீர் தொட்டி, அன்று முதல் இன்று வரை எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ செய்யுள்கள், பாடல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டன, கையில் இருக்கின்றன அனைத்தும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு